நண்பர்களே, தவக்காலத்தின் 4வது ஞாயிற்றுக்கிழமையை நாம் கொண்டாடி இருக்கின்றோம். நான் கொண்டாடி இருக்கின்றோம் என்று கூறுகின்றேன். காரணம், இந்த 4வது ஞாயிற்றுக்கிழமை தவக்காலத்தில் மிக சிறப்பு வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது. இந்த ஞாயிற்றுக்கிழமையை ஆங்கிலத்தில் லேத்தாரே சண்டே என்று அழைப்பார்கள், அதாவது மகிழ்ச்சியின் ஞாயிறு என்று நாம் கூறுகின்றோம். எதனால் இந்த ஞாயிற்றுக்கிழமையை மகிழ்ச்சியின் ஞாயிறு என்று கூறுகின்றோம்? இந்த ஞாயிற்றுக்கிழமை தவக்காலத்தில் மகிழ்ச்சி என்ற கருத்தை முன்வைக்கின்றது. இன்றைய வாசகங்களை பார்க்கும் பொழுது இறைவனுடைய இரக்கம், ஆவியினுடைய வெளிச்சம், இல்லை என்றால் மீட்பின் மகிழ்ச்சி என்ற தகவல்களை மையப்படுத்தி இந்த வாசகங்கள் அமைந்திருக்கும். அப்படி என்றால் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஜெபம், தபம், தானம் என்பதிலிருந்து ஒரு விடுப்பு அளிப்பதாக நமக்கு இருக்கின்றது. இந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் வரப்போகின்ற உயிர்ப்பு விழாவை மகிழ்ச்சியோடு நாம் எதிர்நோக்கி இருக்கின்றோம் என்பதை இந்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு நினைவுபடுத்துகிறது. எனவே அந்த ஞாயிற்றுக்கிழமையுடைய வழிபாட்டை பார்க்கும் பொழுதும் ஊதா நிற திருவுடைக்கு பதிலாக இளம் சிவப்பு நிற திருவுடையை பயன்படுத்துவார்கள். இன்றைய தினம் இந்த பீடத்தை அலங்காரம் செய்ய, பூக்களால் அலங்காரம் செய்ய அனுமதி உண்டு. இசையும் சற்று மகிழ்ச்சியான ஒரு இசையாக இந்த ஞாயிற்றுக்கிழமை பொதுவாக இருக்கும். மேலும் சில இடங்களில் இந்த ஞாயிற்றுக்கிழமை மிக விமரிசையாக கொண்டாடுவார்கள். அதுபோல இந்த ஞாயிற்றுக்கிழமை மதரிங் சண்டே என்று அழைப்பார்கள், அதாவது அன்னையரின் ஞாயிறு என்றும் அழைப்பார்கள். இந்த நாளில் யாரெல்லாம் தங்களுடைய தாய் பங்கை விட்டு வெளியில் தங்கி இருக்கிறார்களோ, திருமணமாகி வேலைகளுக்காக வெளியில் சென்றார்களோ, இவர்கள் தாங்கள் வெளியில் வேற்றிடங்களில் சென்று வாழுகின்ற தருணத்தில் தங்களுடைய தாய் பங்கிலே வந்து அந்த வழிபாடுகளிலே இவர்கள் கலந்து கொண்டு அன்றைய தினம் அந்த குடும்பத்தோடு, அந்த தாய் பங்கோடு செலவழிப்பது வழக்கமாக ஒரு சில நாடுகளில் இது இன்னும் பின்பற்றப்படுகிறது. அந்த வகையில் இந்த ஞாயிற்றுக்கிழமை மிக உன்னதமான ஒரு ஞாயிற்றுக்கிழமை. நிச்சயமாக இதன் அர்த்தத்தை நீங்கள் புரிந்திருப்பீர்கள், மகிழ்ச்சியாக நீங்கள் இருந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். தொடர்ந்து இதே மகிழ்ச்சியோடும் இதே உற்சாகத்தோடும் வருகின்ற இந்த 3 வாரங்களையும் உயிர்ப்பு பெருவிழாவிற்காக நாம் நம்மை தயாரிப்போம். நன்றி.